சாய்ராம் ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, எப்படியாவது இன்று இரவுக்குள்ளாகவே இதை நீ கேட்டுட்டினா நாளைக்கு நீயே ஆச்சரியப்படும்படி உனக்கான ஒரு நல்ல விஷயம் நடக்கும். உன் வாழ்வில் வந்த புதிய மாற்றங்களுக்காக நீ எனக்கு நன்றி சொல்லும் நேரமும் வந்துவிட்டது என் செல்லமே. உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் மாற்ற வேண்டிய விஷயங்களையும் சரி செய்ய வேண்டிய விஷயங்களையும் சரி செய்வதற்காக உன்னை தேடி வந்துட்டேன். இனிமே கடந்த காலத்தை யோசிக்கிறத விட்டுட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு வரப்போகிற வாழ்க்கையை வாழ தயாராகு. நடந்து முடிந்ததெல்லாம் முடிந்தவையாக இருக்கட்டும். இந்த நிகழ்காலத்தில் வாழ பழகு. மகிழ்ச்சியும் மன அமைதியும் தானாக உன்னை தேடி வரும்படி நான் செய்கிறேன். உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். உன் நம்பிக்கையில் நீ செய்த ஒன்று தவறு என்பதால் அந்த நம்பிக்கையை கொடுத்து உன்னை காப்பாற்றியவர் என்னிடமிருந்து தப்ப முடியாது. என்ன, நீ யதார்த்தமாக எல்லாரையும் நம்புன, அவங்க உன்னை சுலபமாக ஏமாத்திட்டு போயிட்டாங்க. ஆனால் அதுக்காக நீ வருந்த வேண்டாம். எல்லா மனிதர்களும் எப்படிப்பட்டவர்களாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆனால் நீ வணங்கும் இந்த சாயப்பா உனக்கான நல்லதை மட்டுமே செய்யக்கூடியவனாக இருக்கேன். நீ என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளு. உனக்கு என்ன கடமை, பொறுப்பு, மனபாரம் எதுவாக இருந்தாலும் அதை எனக்கு அர்ப்பணித்து விடு. நல்லதோ கெட்டதோ உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக நான் எப்போதும் இருப்பேன் என்பதை மறக்க வேண்டாம் என் செல்லமே. உனக்கென படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரக்கூடிய நேரம் வந்துடுச்சு. நீ தவமிருந்து எனக்கு வேணும் வேணும்னு கேட்ட உன் வேண்டுதல்களை இப்போது நிறைவேற்றி தரப்போகிறேன். நீ சிந்திய கண்ணீர் எல்லாம் இப்போது ஆனந்த கண்ணீராக மாறும் என் செல்லமே. உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகாத அளவுக்கு உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை என் ஆசீர்வாதத்தோடு உன் வாழ்வில் நடத்தி தரப்போகிறேன். தேவையில்லாமல் உனக்குள்ள அச்சமும் குழப்பமும் அதிகரிச்சுக்கிட்டே வருது. மனசுக்குள்ள நிறைய விஷயங்களுக்காக கேள்வி கேட்குற, குழம்பி போகிற, தவிக்கிற, என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முழிக்கிற. அது அத்தனைக்கும் இப்போது நான் விடை கொடுக்கத்தான் வந்துள்ளேன் என் செல்லமே. இப்போ நீ மௌனமாக இருக்க வேண்டிய காலம் அல்லவா? யாராவது வந்து உன்கிட்ட வம்பு வளர்த்தாலும் அதை தவிர்த்து மௌனமாக இருக்க பழகு. உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமும் பதில்களும் நீதியும் தீர்ப்புகளும் எல்லாமே சரியான வகையில் என் மூலமாக உனக்கு கிடைக்கும். இனிமே உன் வாழ்க்கையில் எந்த சிக்கலும் வரக்கூடாது என்று தான் இப்போதே இதை கேட்க சொன்னேன் என் செல்லமே. நாளைக்கு நடக்க போகிற விஷயத்தை பார்த்து இது எப்படி முடிஞ்சதுன்னு நீயே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் எல்லா கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சரி செய்கிறேன். நீ என்னதான் மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சாலும் எல்லாரும் உன்னை புரிந்து கொள்பவர்களாக இருக்க மாட்டார்கள் தானே. ஆனால் உன்னுடைய நியாயமான வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் உன் சாயப்பா நான் ஏற்றுக்கொள்கிறேன். உன் நல்ல மனசுக்காகவே நீ ஆசைப்பட்டதையெல்லாம் உனக்கு செஞ்சு தரப்போகிறேன். எவ்வளவோ வேதனைகள்லேருந்தும் துன்ப துயரங்கள்லேருந்தும் நீ மீண்டு வந்திருக்கிறாய். இனிமேலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என் செல்லமே. இனி நடக்க போகிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து நீ முகம் மகிழத்தான் போகிறாய். ஒவ்வொரு நாளும் நீ எனக்கு நன்றி சொல்லும்படி உன் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மகிழ்ச்சியினை நான் உனக்கு காட்டிக்கொண்டும் தந்து கொண்டும் இருக்கப் போகிறேன். உன்னை சுற்றி நிறைய விஷயங்கள் எதிர்பாராமல் திடீர்னு நடந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்திலும் நீ பின்தங்கி விட்டாய். ஆனால் இந்த நிலைமையை கூடிய சீக்கிரம் உன் சாயப்பா நான் சரி செய்கிறேன். உன்னால் முடிஞ்சா உன்கிட்ட இருக்கிற காசு பணத்தை வச்சு யாராவது ஒருவர் இல்லாதப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச உணவை நிறைவான அளவுக்கு அவங்க மனசு நிறைகிற அளவுக்கு நீ வாங்கி கொடுத்தினா போதும். அன்னதானம் செய்வதென்பது நீ நேரடியாக எனக்கு ஏதாவது ஒன்றை சமர்ப்பித்ததற்கு சமம்தான். நீ ஒரே ஒரு நிமிஷம் உள்ளம் உருகி கண்ணீரை விட்டு சாயப்பா என்னை பார்த்துக்கோங்க, என் விஷயத்தை சரி செய்யுங்கன்னு கேட்டால் ரொம்ப நாளாக உன் மனசில் குழப்பமாகவே ஓடிக்கிட்டு இருக்க அந்த பிரச்சனையை நான் சரி செஞ்சு முடிச்சிடுவேன் என் செல்லமே. நீ என்னிடம் வந்த பிறகு எதுக்காகவும் புலம்ப வேண்டாம், கலங்க வேணாம். எதுவாக இருந்தாலும் என் மேலே பாரத்தை சுமத்திட்டு உன் வேலையை பாரு. அதுக்கு மேலே நடக்க வேண்டியதை உன் சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். சீக்கிரமே உன் கவலைகள் எல்லாம் தீர்ந்து உனக்கான நல்லது நடக்கத்தான் போகிறது என் செல்லமே. நீ நினச்சிக்கிட்டு இருக்க காரியத்தையும் கூடிய சீக்கிரமாக நான் நிறைவேற்றி கொடுத்துட்றேன். உன் வாழ்வில் நீ உயரப் போகிறாய். யாருமின்றி தனியாய் இருக்கதியாய் நிற்கிறனே, என்ன செய்வேன் ஏது செய்வேன் நீ புலம்ப வேண்டிய அவசியமே இல்லை. உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறிய பிறகு, உன்னுடைய விருப்பமெல்லாம் அரங்கேறிய பிறகு இனி உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய கடமைதான்.
எல்லாமே கிடைக்கப்பெற்று இனி நீ உன் வாழ்க்கையை சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இன்பகரமாய் வாழப்போகிறாய். ஓம் சாய்ராம்.